சிவாய நம. ஐயா, நான் அடிப்படையில் திமுகவில் இருந்து எங்கள் அப்பா கட்சியில் ஆள் இல்லாத நேரத்தில் கட்சி வளர்த்தவங்க. அங்கே பார்த்தே சொல்லுங்கள். ஆள் இல்லாத நேரத்தில் கட்சி வளர்த்தவங்க. இப்போ ஸ்டாலின் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பன் கட்சிக்கு கொடி பிடிச்சான். என்னையும் அந்த இயக்கத்தில் சின்ன வயசுலேருந்தே ரத்தத்தில் ஊர்னது தான் எங்களுக்கு இது இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ உள்ள நாலேஜ், இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மக்கள் விழிப்புணர்ச்சி ஆகணும். இது சிறுபான்மையினர்னு சொல்லி நம்மளை சிறுபான்மையினராக்கி தாக்குதல் பண்ணுற அளவுக்கு வருது. இது இந்தியாவுக்குள்ளே இருக்குது, பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்த நிலை இருந்தால் இப்போது அவங்க அதிகமாகிட்டா நம்ம அதிகமாக இருக்கையில் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்ம அவங்கள ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்க அதிகமான நம்மளாம் உயிரோடு இருக்க முடியாதப்பா. இது நான் அனுபவித்த உண்மை. இது நம்ம ரோட்டில் போயாலே ஆர்எஸ்எஸ் ஒழிக்காங்கிறான். இந்த காவி சின்னத்தை பார்த்து நாங்கள் சாமியை கும்பிட்டு சிவனேன்னு இருக்கேன், என்னைய போய் இப்படி பேசுகிறான். அப்போ நம்ம மத வழிபாட்டாக இழிவுபடுத்துகிற அளவில் அது இருக்குது. அப்போ இதெல்லாம் சும்மா டிவிக்காக நான் பேசலை. இது மக்கள் உணர்ந்து இதை விழிப்புணர்ச்சியோடு இருங்க. நீங்கள் நல்ல இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கலாம் நான் சொல்லலை. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. இந்து தர்மத்துக்கு வழிவிடுங்க, நல்லது. அதுதான் எல்லாரையும் வாழ வைக்கும். மற்றவங்களை வாழ வச்சிங்கன்னா அவங்க மட்டும் வாழுவாங்க. இந்து தர்மம் அத்தனை பேரையும் வாழ வைக்கும். சிவாய நம்ம. அதில் இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு சில சுயநலவாதிகள் இருக்காங்க. ஆர்எஸ்எஸில் பட்டை போட்டவங்கள்லாம் ஆர்எஸ்எஸும் கிடையாது, தொப்பி போட்டவங்கள்லாம் தீவிரவாதியும் கிடையாது. அதை மாதிரி அதை உணர்ந்து நடந்துக்குவாங்க. மக்களுக்கு கேடு செய்கிறவங்க உங்களோட சேர்ந்து இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நம சிவாய.